வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய திருக்குறள் 20 அதிகாரம் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் ஆல்ரெடி நம்ம அரண் வலியுறுத்தல் அதிகாரம் தொடர்பான 10 திருக்குறள் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 10 திருக்குறளுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 20 நாளில் 20 அதிகாரத்தையும் நம்ம படித்து முடிக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம முடிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அதிகார திருக்குறளையும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. இது மட்டும் போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் பத்தாதுங்க. ஏன்னா உங்களுக்கு யூனிட் 6ல் திருக்குறள் தொடர்பான இலக்கிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாபிக் கீழே உங்களுக்கு எக்கச்சக்கமாக திருக்குறள் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் புக் திருக்குறளையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக ஒரு திருக்குறள் விடாமல் படிச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா உங்களுக்கு 20 அதிகாரம் சொல்லக்கூடியது தமிழ் சப்ஜெக்டில் யூனிட் 1ல் தமிழில் இருக்கக்கூடிய அந்த 20 அதிகாரம். இது போக உங்களுக்கு யூனிட் 6லேயும் திருக்குறள் சம்மந்தமான கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம அதையும் படிச்சுக்கணும். அது போக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போது இந்த 20 அதிகாரத்தையும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது அன்புடைமை அதிகாரத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஓகேங்களா? இதோடைய அர்த்தம் என்னென்னா, அன்புக்கு அடைச்சி வைக்கக்கூடிய பூட்டு அப்படின்றது எதுவுமே கிடையாது. தாழ் அப்படின்னா பூட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? அந்த அன்பு உடையவங்கள், அந்த அன்பு இருக்கிறவங்க ஒரு சிறு கண்ணீரே என்னது பலருக்கும் அதை வெளியே காட்டிடும். அன்பு அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன அளவு கண்ணீர், உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம், அவங்களுக்கு லைட்டாக கண்ணீர் வந்தால் கூட என்ன பண்ணிடும், அது பலருக்கும் தெரியப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் திருக்குறள் சொல்லக்கூடிய அர்த்தம். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு திருக்குறள் அப்படின்னா 3 விதமான கேள்விகள் கேட்பாங்க. அதில் ஒன்று, அந்த திருக்குறளை கொடுத்துட்டு கடைசி ஒரு கேப் விட்ருவாங்க. அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ரெண்டாவது எப்படி இருக்கும், அதோடைய அர்த்தம் கேட்பாங்க. மூணாவது, திருவள்ளுவர் இதை குறித்து என்ன குறிப்பிடுகிறார், திருவள்ளுவர் இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 3 விதமான கேள்விகள் தான் உங்களுக்கு இதில் கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த திருக்குறளில் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நடுவில் ஒரு கேப்பு, ஒரு டேஷ் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும், இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, எதனை அடைத்து வைக்க தாழ் எதுவும் இல்லை என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறாருன்னா அன்பை குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? ஸோ அன்புடையவருடைய சிறிய கண்ணீரே அதை பலரை வெளிப்படுத்திடும் சொல்கிறார். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம், திருக்குறள் போயிடலாம். ரெண்டாவது திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு தான் சொல்லி உரிமை கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? பேராசை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாமே எனக்கு தான் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவே அன்பு இருக்கிறவங்க தன்னுடைய உடல் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தும் பிறருக்கு, இந்த உலகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருப்பாங்க. அதுதான் இந்த திருக்குறள் சொல்லுது. ஸோ அன்பு இல்லார் எல்லாம் தமக்குரியர் அன்பு உடையார் என்பும் தன்னுடைய உடல் உயிர் ஆவின் அனைத்தும், என்பும்னா இதில் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ எல்லாமே பிறருக்கு தான் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிப்பவர்களை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி சார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் திருக்குறள் படிங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், உங்களுக்கே ஆர்வம் வந்துவிடும். இல்லை அப்புறம் நீங்களும் உங்களோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான்னு எழுத சொல்லி அடம் பிடிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்த குறள் பாருங்கள். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஓகேங்களா? அதாவது உயிருக்கு உடம்பு பொருந்தி இருக்கிறது அப்படின்றது உறவு. அதாவது உடம்போடு உயிர் பொருந்திருந்தால் தான் அதுக்கு உறவு இருக்கும். உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு உறவு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் அன்போடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் பயனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே அன்போடு சேர்ந்து இருந்தால் தான் அந்த வாழ்க்கையுடைய பயனே இருக்குது, இல்லாட்டி அதோடைய பயன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த திருக்குறள். ஸோ அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு, உடலோடு உயிர் பொருந்தி இருக்கிற மாதிரி வாழ்க்கையோடு அன்பும் பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது திருக்குறள். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது அன்பு அப்படிங்கிறது பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழக்கூடிய தன்மையை தரும். இல்லை நீங்கள் பிறர் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த காதல், அந்த அன்பு தான் உங்களுக்கு அவங்க கூட வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை தருது. அது எல்லார்ட்டையும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். ஸோ நீங்கள் அதிகமாக அன்பு காட்ட அவங்களோட நட்புன்ற ஒரு புதிய உறவை உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஏற்படுத்திக்க முடியும் சொல்கிறாங்க. ஸோ அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அதாவது அன்புன்றது உங்களுக்கு இன்னொருத்தர் மேலே விருப்பத்தை உண்டாக்கும். அது நட்பு என்னும் ஒரு சிறப்பை உங்களுக்கு தேடித்தரும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? நட்பு என்னும் ஒரு சிறப்பை உங்களுக்கு தேடித்தரும்.
இதுவும் சேம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. அதில் என்ன ஃபில் பண்ணணும், நீங்கள் நண்பு இன்னும் நாடா சிறப்புன்னு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா பாருங்கள். ஸோ வெறும் 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு அதிகாரத்தில் 10 திருக்குறளை எளிமையாக படிக்க முடியும். ஓகேங்களா பாருங்கள். 5வது திருக்குறள். அன்பு உற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இல்லையா, அதாவது உலகத்தில் வந்து இன்பமோடு வாழ்கின்றவர் அடையக்கூடிய சிறப்பு அன்பு உடையவராகி வாழக்கூடிய வாழ்க்கையுடைய பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் யார் ஒருத்தவங்க ரொம்ப இன்பமாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்க, ஒருத்தவங்க எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் ரொம்ப அன்பானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ரொம்ப அன்பு உடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை தான் அவர்களுக்கு பயனை தருகிறது, அதுதான் அவர்களுக்கு இன்பத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ உலகத்தில் இன்பமுற்று வாழக்கூடியவங்களுடைய சிறப்பு என்னது, அது அன்போடு வாழக்கூடிய வாழும் வாழ்க்கையுடைய பயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 6வது திருக்குறள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒன்றும் தெரியாதவங்க விவரம் புரியாதவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லதுக்கு மட்டும்தான் அன்பு துணையாக நிற்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது தப்பு. அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வீரத்துக்கும் உங்களுடைய வீரம்னு சொல்லப்படுற அந்த வெற்றிக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த அன்பு தான் துணையாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் டேஷ் கொடுத்துருவாங்க. மரத்திற்கும் அஃதே துணை, வீரத்திற்கும் அதுதான் துணை. அறத்திற்கு மட்டும் துணை கிடையாது, வீரத்திற்கும் அன்பு தான் துணையாக நிற்குது. அந்த அன்பை கைவிட்டு விடாதீர்கள். ஓகேங்களா. அடுத்து 7வது திருக்குறள். என்பிழதனை வெயில் போல காயுமே அன்பிழதனை அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எலும்பு இல்லாமல் உடம்போடு வாழக்கூடிய, வெறும் உடம்பு மட்டுமே வாழக்கூடிய ஒரு புழு இருக்குது பார்த்தீங்களா, புழு, அது எப்படி வெயில் காலத்தில் ரொம்ப வருத்தப்பட்டு வாழுமோ அதே மாதிரி தான் அன்பு இல்லாதவங்களுடைய உயிர். அந்த உயிரை வந்து அறம் எப்படியாவது என்ன பண்ணிடும், உடம்பை வருத்திப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த திருக்குறள். ஓகேங்களா. ஸோ எலும்பில்லாத வெறும் உடம்பை மட்டுமே வாழ வச்சக்கூடிய ஒரு புழு வெயிலில் காய்கிறது மாதிரி நீங்கள் மட்டும் அன்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்களுடைய உசுரை அறம் வந்து உங்களை வருத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் இருக்குது. இல்லை, என்பிழதனை வெயில் போல காயுமே அன்பிழதனை அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, ஒரு புழுவுக்கு ஒப்பிடுறாங்க. அன்பில்லாதவரை எதுக்கு ஒப்பிடுறாரு திருவள்ளுவர், ஒரு புழுவிற்கு ஒப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள் 8வது திருக்குறள். அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய உள்ளத்தில் அன்பு இல்லாமல் நீங்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ஒரு வளமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் ஒரு பட்டை மரம் எப்படி வளர்ந்துருக்குதோ அதற்கு சமமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அன்பு இல்லாதவங்களை எதோடலாம் ஒப்பிடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு புழுவோடு ஒப்பிடுறாங்க, அதுக்கப்புறமா பட்டை மரம் பாலைவனத்தில் எப்படி வளர்ந்துருக்குமோ அதுக்கு நிகராக என்ன பண்ணுறாங்க, ஒப்பிடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து 9வது திருக்குறள். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவருக்கு. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு அன்பு இல்லாதவருக்கு உடம்புடைய புறத்துறுப்புகள் எல்லாம் என்ன பயனை தரப்போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உங்கள் உடம்பை தாண்டி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுப்பாகிய அன்பு, அந்த அன்பு இல்லாதவங்களுக்கு உங்கள் உடம்புல வெளியில் இருக்கக்கூடிய கை, கால், மூக்கு இதனாலலாம் என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருவள்ளுவர். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு தான் முக்கியம், உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய புறத்துறுப்பு எல்லாம் எந்த பயனும் தரப்போவதில்லை என்று சொல்கிறார் திருவள்ளுவர். ஓகேங்களா. அடுத்த திருக்குறள் பாருங்கள் 10வது திருக்குறள். அன்பின் வலியது உயிர்நிலை அஃது எல்லாருக்கு என்புதோல் போர்த்திய உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது அன்பின் வழியில் செயல்படக்கூடியது, அன்பை மட்டுமே கொண்டு செயல்படக்கூடிய உடம்பு தான் என்னது, உயிர் இருக்கக்கூடிய உடம்பு. உங்ககிட்ட அன்பு இருக்குதா, உங்கள் உடம்புல உயிர் இருக்குது. உங்ககிட்ட அன்பு இல்லையா, அப்போ உங்கள் உடம்புல வெறும் எலும்பு மேலே இருக்கக்கூடிய தோல் மட்டும்தான் இருக்குதே தவிர அது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த திருக்குறள். ஓகேங்களா. ரொம்ப அழகாக 10 திருக்குறள் ரொம்ப அருமையான திருக்குறள். 10வது திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, அன்பு இருந்துச்சுன்னா உயிர் இருக்குது, அன்பு இல்லைன்னா வெறும் எலும்பு மேலே தோல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 9வது திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அகத்துறுப்பில் அன்பு இருக்கணும், புறத்துறுப்பால் எந்த ஒரு பயனும் கிடையாது, வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளால் இந்த பயனும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க.
எட்டாவது திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, அன்பில்லாத வாழ்க்கை பாலை நிலத்தில் பட்டமரம் போலது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலை நிலத்தில் பட்டமரம் போன்று அப்படின்னு சொல்கிறாரு. ஏழாவது திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, வெறும் அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எலும்பு இல்லாத உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கிற புழுவுக்கு சமமாக சொல்கிறாங்க. புழு எப்படி வெயிலில் காயுமோ அந்த மாதிரி நீங்களும் காஞ்சிருவீங்க அன்பு இல்லைன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறாவது திருக்குறள் என்ன சொல்கிறாரு பாருங்க, உங்களுடைய அறத்திற்கு மட்டும் அன்பு துணையாக நிற்காது, உங்களுடைய வீரத்திற்கும் அன்பு துணையாக நிற்கும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அஞ்சாவது திருக்குறள் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஒருத்தர் வந்து இன்பமாக இருக்கிறாரியா, சந்தோஷமாக இருக்கிறாரியா, அதுக்கு என்ன சிறப்பு, அவர் வாழக்கூடிய வாழ்க்கையில் அன்போடு வாழ்கிறாரு, அதனால தான் அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. ஓகேங்களா. நாலாவது திருக்குறள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது உங்களை பிறரிடம் உங்களை அன்புடையவராக வைத்துக்கொள்வதும் அவர்களிடம் நட்பு கொள்வதற்கும் இந்த அன்பு தான் காரணமாக இருக்குது. ஓகேங்களா. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்குது, அவங்க கூட நட்பு வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே அன்பாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அதே மாதிரி என்ன சொல்கிறாரு, உடம்போடு உயிர் பொருதி இருக்கிற மாதிரி உடம்புக்கும் உயிருக்கும் எப்படி ஒரு நெருங்கிய உறவு இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய அன்புக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும், அதுதான் வாழ்க்கையின் பயன் அப்படின்னு சொல்கிறார் மூணாவது திருக்குறளில். ரெண்டாவது திருக்குறள் என்ன சொல்கிறாரு பாருங்க, அன்பு இல்லாதவங்க எல்லாத்தையுமே தனக்கு தான் சொல்லுவாங்க, அன்பு இருக்கிறவங்க தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே இன்னொருத்தருக்கு பிறருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா. அடுத்து ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்ன சொல்கிறாரு பாருங்க, அன்பை அடைத்து வைக்க எந்த ஒரு பூட்டும் தேவையில்லை, உங்கள் கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு சிறு கண்ணீரே போதும், அதுவே உங்களுடைய முழு அன்பையும் வழி காட்டிவிடும் சொல்கிறாரு. ஓகேங்களா. இவ்வளோதாங்க அன்புடைமை அதிகாரம். ஓகேங்களா. இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து 20 அதிகாரங்களும் ரொம்ப வேகமாக முடிக்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் என்ன பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.